படம் எப்படி இருக்கு? சூப்பர். என்ன இது பண்ணிருக்காரு நம்மளுடைய கேரக்டர் சீப் சரியான பர்சன். அந்த த்ரில்லர் ஃபுல்லா காமெடி ஆக்ஷன் காமெடி ஆக்ஷன் இருக்கு சார். சரியான படம். என்ன இது பண்ணிருக்காங்க கதை வெளியே சொல்லக்கூடாது சார். அப்படின்னு சொல்லுவாங்க அதே பேங்க்ல பத்தி ரோபர் எந்த மாதிரி கதை என்ன சார்? மாதிரி இல்ல செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வர லெவல் நமக்கு இந்த ஏஜ்ல இந்த மாதிரி இல்ல சைடு ரெண்டாவது வருதுன்றாங்க படம். அந்த படம் எது சைடு ஆஃப் வருதுன்றாங்க. கிளைமேக்ஸ் அது சஸ்பென்ஸ். ஆமா அதுல விஜய் சேதுபதி நடிக்கிறதா சொல்லிடுறாங்க. நீங்க அதை ரிவீல் பண்ண பக்கா பக்கா மூவி மாஸ் மாஸ். മമ്മൂട്ടിയുടെ ആക്ടിങ് எப்படி இருக்கு? ഒരു 73 ഏജ് ഉള്ള മനുഷ്യനാണ് ചെയ്യുന്നത് അറിയില്ല. പെർഫെക്റ്റ് ആക്ടിങ്. കഥ എന്നാ ഓൺലൈൻ കഥ വെള്ളെങ്ക മാസം ഓൺലി ഒരു എന്റർടൈനർ മാസ് എന്റർടൈനർ നമുക്ക് വർത്ത് മൂവി. ഓക്കെ ലാസ്റ്റ് ഫൈനல்ல வந்து சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்கல்ல சஸ்பென்ஸ் அது என்னன்னு தெரியுமா? அது ചെറിയൊരു சவுண்ட் மட்டும் தான். பட் அந்த சவுண்டுக்கு ஒரு அவ்வளவு வேல்யூ இருக்கும். விஜய் சேதுபதி நடிக்கிறதா சொல்லிருக்காங்க. லாஸ்ட் மட்டும் ஒரு சவுண்ட் மட்டும் இருக்கும். விஜய் சேதுபதி நடிச்சா அதோட இது எப்படி இருக்கு? மாசா இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் வில்லன் வெர்சஸ் பர்ஃபெக்ட் ஆக்டர். படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. மம்முட்டியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? மம்முட்டியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு நான் மோஸ்ட்லி மூவிஸ் பார்க்க மாட்டேன். பட் இதுதான் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாதிரி லேக் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா தான் முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்ச சீன் இருக்கு? எனக்கு பிடிச்ச சீன் சொன்னா ஆக்ஷன் நல்லா இருந்தது. நான் யூஸ்வலா ஹேட்டர் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் நான் பார்க்கவே மாட்டேன். பட் இதுல வந்து மம்முக்கா அவரோட ஏஜுக்கு அவர் சூப்பரா பண்ணிருப்பாரு. அது நான் ரொம்ப பார்த்தேன். அவரோட கடைசியில கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க இந்த படத்துல சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் விஜய் சேதுபதிகளை காலையில ஆமா அது சஸ்பென்ஸ்ன்றதை விட அவர் வாய்ஸ் கேட்டாலே எல்லாருக்குமே தெரியாது விஜய் சேதுபதி தான்ட்டு. அண்ட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா இப்போ சினி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா ஒர்க் பண்ணி பண்றாங்க. இட் ஷோஸ் யுனைட்டி. ஸ்டேட்ஸ் அமௌண்ட்ல பீப்புளுக்குள்ள யுனைட்டி இருக்கணும். ஸோ சினி ஃபீல்ட் அது ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட் ஆக்டர்ஸும் முன்ன வந்து ஒரு பிலிமா இருந்தாலும் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு வந்து இந்த படத்துல இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது தோணுதா? ஒரு சீன் பர்டிகுலர் சீன் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுதா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல. பிகாஸ் நான் வந்து ரொம்ப மூவி லவ் பண்ணி பாக்குற ஆளே கிடையாது. மூவியே பார்க்க மாட்டேன். ரொம்ப ரேர் தான் பார்த்தேன்னா ரொம்ப ரேர். அது ஆக்ஷன் மூவி நான் சுத்தமா பார்க்க மாட்டேன். சரி இது மலையாளம் மூவி ஆச்சுன்னா மலையாளி தான். அதனால வரலாம். படம் அப்படிங்கிறது படம் சூப்பரா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு படம். மம்முட்டி படம் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல பெஸ்ட் படம் எதுன்னு சொல்றீங்களா? பெஸ்ட் படம்னா நான் வந்துட்டு பிரம்மயுகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான பிலிம் தான். அது நான் வேற இது வந்துட்டு மாஸ் கமர்ஷியல் பிலிம் தான். நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸ் பாக்குறதுனால பிரம்மயுகம் தான் நான் சொல்லுவேன். ஓகே இப்ப இந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் வந்துட்டு எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே சொல்லலாம். எல்லாமே பக்காவா சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி மியூசிக் வைஸும் சூப்பரா இருந்தது. அவரு 73 ஏஜ்ல இவ்வளவு பண்றதுமே பெருசுதான். கதை வந்துட்டு எப்பவுமே ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துல எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தானே. அதே மாதிரிதான் இதுல கதைன்றது ரொம்ப பெருசா இருக்காது. அதை எடுத்த விதம் அந்த ஸ்கிரீன் பிளே அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல. ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. காமெடியும் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அது மறக்க அடிச்சிருந்தேன். ஆமா கிளைமேக்ஸ் அது என்னன்னு தெரிஞ்சு அது ஆமா நான் சொல்ல வேணாம். அது நான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல. இப்ப அவர் அந்த படத்தை வில்லனா நடிக்கிறப்ப என்ன நம்ம விஜய் சேதுபதி தானே. அவர் எப்பவுமே ஒரு மாசா அவருக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிருவாரு ஆக்டிங்ல. அதே மாதிரி டர்போ 2ல ஒரு ஸ்டைலிஷா காட்டினா நல்லா இருக்கும். எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க விஜய் சேதுபதி இந்த படத்துல? எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னா அதான் சொன்னேனே ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிளாஸான இது எப்படி ராஜ்பி ஷெட்டியை காட்டினாங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதியை காட்டினா